நான் உனக்கு போதித்தேன் நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்தேன் நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பே, உன்னையும் ஆசீர்வதிப்பே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன். உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். இயேசுக்கு சித்தனாய் இன்றோடு முடிந்தது மகளே. இயேசுக்கு சித்தனாய் இன்றோடு முடிந்தது மகனே. ரெகபோத் தொடங்கிவிட்டது உனக்கு, ரெகபோத் தொடங்கிவிட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வம் அவர். உன்மீது மனம் இறங்குகிற தேவன் அவர். உன்னை உற்சாகமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். மகனே மகளே, நீ பயப்படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன். உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். ரெகபோத் உனக்கு உண்டு, ரெகபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நீர் தந்திருக்கிற இந்த அற்புதமான நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இன்று எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதன் வழியாக எங்கள் இருதயத்தை நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய பலத்த கரத்திற்குள் எங்களை முழுவதும் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், துன்ப துயரங்கள் உம் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நல்ல நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நல்லவர். உங்கள் கண்ணீரையெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். உங்கள் வியாதிகள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் பரிபூர்ணமான ஒரு விடுதலையை இன்று உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன கலக்கத்தோடு, என்ன பயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களோ
அத்தனை கலக்கங்களும் அத்தனை பயங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். நான் விசுவசிக்கிறேன், மெய்யாகவே தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அற்புதங்களை இன்று நீங்கள் காண்பீர்கள். இந்த நாள் தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அற்புதமான வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசியுங்கள். ஆண்டவருக்கு உகந்தது எது, ஆண்டவருக்கு உகந்தது எதுவென்று என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடவுள் நம்மை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறார் என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாமி கும்பிட்டு விட்டு செல்லுகிற வாழ்க்கை அல்ல. இல்லை என்றால் வந்தோம், ஒரு உண்டியலை போட்டோம், கடவுள் ஏதோ என்னுடைய தேவையை சந்திக்கிறார், அதனால் நானும் கடவுளுடைய ஆலயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி என்னுடைய காணிக்கையை செலுத்துகிறேன், சில நேர்ச்சைகளை செலுத்துகிறேன் என்பதாக அல்லாமல் ஒரு உன்னதமான கிறிஸ்தவ ஜீவிதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்க நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், நல்ல ஆலயத்துக்கு போறவங்களா இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எந்த மத மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த வார்த்தை எல்லா மனுஷனுக்கும் உரிய ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் ஒரு நட்பு, ஒரு நண்பர், அந்த நண்பரை நாம் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடைசி வரை அந்த நட்பு சரியான முறையில் போய் சேரணும்னா கண்டிப்பாக ஒரு காரியத்தை நாம் கண்டுபிடிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எது பிடிக்கும், பிடிக்காது. ஒரு கணவன் மனைவி இந்த உலகத்தில் அந்யோன்யமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கை கடைசி வரை எந்த முறிவு இல்லாமல் எந்த பிளவும் இல்லாமல் அவங்க வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடிப்படையான காரியம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? என் கணவருக்கு என்ன பிடிக்கும், என் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிற, தெரிந்து கொள்கிற, அறிந்து கொள்கிற, ஒருவர் ஒருவரை காயப்படுத்தாதபடி ஒருவருக்காக ஒருவர் தங்களை மாற்றி தங்கள் வாழ்க்கையை ஒரு ரம்மியமுள்ள நிலைமைக்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு அலுவலகத்திலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள். நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும் போது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடக்க முடியாது. நீங்கள் விரும்புகிறபடி ஆஃபீஸ் டைம் இருக்காது. நீங்கள் விரும்புகிறபடி உள்ள ஜாப்பை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆஃபீஸுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல முதலாளியானவர் இல்லை என்றால் உங்களுக்குள்ள மேல் அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட வேலையை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க விருப்பப்படி நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அவங்க விரும்புகிற மாதிரி நீங்கள் நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு, உங்கள் ஸ்தானத்தில் ஒரு உயர்வு, வருமானத்தில் ஒரு உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிங்கன்னா கடவுளுடைய பிரசன்னத்தில் செல்லுகிற மனிதர்கள் மட்டும் ஒரு காரியத்தில் ரொம்ப பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா பக்கத்திலும் கடவுள் இறைவனை தேடுகிற ஒரு தேடுதலை மனிதர்கள் நாம் வைத்து இருக்கிறோம். நான் சிந்திக்கிறேன், என்னுடைய இருதயத்திலிருந்து இன்று ஆண்டவர் இந்த சிந்தனையை எனக்காக தருகிறார். வாசித்து பாருங்கள், வேத புஸ்தகம் சொல்கிறது, மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னை சூழ்ந்திருந்த ஜனங்கள், தன்னை சுற்றிலும் இருந்த மக்கள், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 7 என்னை நோக்கி 21, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வது இல்லை, விண்ணரசுக்குள் செல்லுவதில்லை. முதலாவது நீங்கள் அடிப்படையை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாரு, ரொம்ப நேரம் ஜெபம் பண்றதுனால
நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகிறது இந்த வார்த்தையை படிக்கும்போது. நான் 21 நாள் உபவாசம் இருக்கிறேன், 40 நாள் ஒருத்தர் உபவாசம் இருக்கிறார். இப்படி உபவாசம் இருந்து ஒருத்தர் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்றது நல்லதா? நல்லது. உபவாசம் இருக்கிறது நல்லதா? நல்லது. இதெல்லாம் வேத புஸ்தகத்தில் நமக்கு தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தையை பாருங்க, சர்வேஸ்வரனாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை நோக்கி. யாரை நோக்கி? நீங்க ஒரு மரத்தை பார்த்தீங்க, ஒரு குளத்தை பார்த்தீங்க, ஏதோ ஒரு சிற்பத்தை பார்த்தீங்க என்று ஆண்டவர் எழுதல. யாரை பார்த்தீங்கப்பா? நீங்க என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுவீங்க. ஆனா சொல்லுகிற எல்லாரும் நீங்க விண்ணக ராஜ்யத்துக்குள்ள, விண்ணரசுக்குள்ள நீங்க போக முடியாது. உண்மையாகவே இந்த வார்த்தையை படிக்கும்போது மனதளவில் ஒரு பெரிய அச்சம் வருகிறது. ஏன்னா நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம கடவுளை கும்பிடுறோம், நல்ல ஜெபம் பண்றோம், நம்ம நல்ல தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம், ஆலயத்தில் போய் இத்தனை மணி நேரம் இருக்கிறேன், இல்லை என்றால் ஜெப கூட்டத்தில் இவ்வளவு நேரம் கலந்துக்கிறேன், அதனால கடவுள் எனக்கு ஒரு மோட்ச பாக்கியத்தை தருவார் என்று நாம் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்வதாகத்தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு புரிகிறது. உங்களுக்கும் புரியணும். அப்ப என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் விண்ணக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இதே வார்த்தையை இன்னொரு பகுதியிலே நான் காண்பிக்கிறேன். 23வது வசனத்தை வாசிங்க. 22வது வசனம். அந்த நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே 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 உம்முடைய பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, இறை வார்த்தைகளை உரைக்கவில்லையா, உம்முடைய பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உம்முடைய பெயரால் வல்ல செயல்களை செய்யவில்லையா என்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, ஜெபம் பண்ணுகிற ஒரு கூட்டம், நிறைய ஜெபம் பண்றாங்க. கடவுளே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஏசப்பா வெரி குட். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னொரு கூட்டத்தையும் ஆண்டவர் பிரிக்கிறார். யார்? ஆண்டவரே என்று கூப்பிடுகிற மக்களுக்கு ஒரு வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. ஜெபிக்கிறவர்கள், குருக்கள், துறவிகள், நற்செய்தி பணியாளர்கள், பாஸ்டர்ஸ், போதகர்கள், இப்படி ஒவ்வொரு சபைக்கு ஏற்றாற் போல ஏராளமான மனிதர்கள் இருக்கிறோம். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒருவேளை ஆண்டவர் முன்னால தங்களை தாங்களே அறிமுகப்படுத்துறாங்க. உங்க பெயரை சொல்லி பேய் ஓட்டினேன், இயேசுவே உங்க பெயரை சொல்லி நோயை குணமாக்குனேன், இயேசுவே உங்க பெயரை சொல்லி நாங்க இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தோம், வல்ல செயல்கள் செய்தோம். இதை சொல்லும் போது பாருங்க எவ்வளவு பெரிய கிரேட். ஒரு மனுஷன் இயேசுடைய பெயர்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டா இந்த உலகத்தில் அவனுக்கு பெரிய பட்டம் இருக்குது. சில நேரங்களில் சில நோயாளிகளை கொண்டு வருவாங்க, நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், ஆண்டவர் அவங்க மேலே இறக்க வச்சு சுகம் கொடுத்துருவார். ஆனால் அவங்க அடுத்த நேரம் ஃபோன் பண்ணும்போது, பிரதர் ஜெபம் பண்ணீங்க, உடனே சுகம் கிடைச்சது. சுகம் கொடுத்தது இயேசு, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நான் அந்த பிரதர்கிட்ட போனேன், நான் இந்த பிரதர்கிட்ட போனேன், இங்கே போனவன எனக்கு இது நடந்தது சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இப்படி பல மக்கள் மத்தியில் பிரபல்யமாய் இருக்கிறோம். நாங்க பெரிய ஆளு அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் தேவ சமூகத்துக்கு போவோம். போன உடனே பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வசனத்தை படிக்கும்போது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 23வது வசனம், அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிக்கணும் சகோதரா. ஏன் நீங்கள் தேவனுக்கு உகந்ததை நீங்கள் தேடக்கூடியவர்களா மாறணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, என் பேர்ல பேய் ஓட்டுனீங்க, என் பேர்ல நோயை குணமாக்குனீங்க, வல்ல செயல் செய்தீங்க நீங்க சொன்னீங்கப்பா, ஆனா எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. நான் இன்னைக்கு இந்த பகுதியை சிந்திக்கும் போது நான் மூல மொழிபெயர்ப்பு எடுத்து வாசித்தேன். இந்த மூல மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது, இதுக்குடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த போதித்தவர்கள் இந்த கடவுளை நோக்கி கூப்பிடுறவங்க யாருன்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஏசப்பா நீ கூப்பிட்டனா உனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும்.
அப்படி கூப்பிட்ட அந்த ஜனங்களுக்கு இயேசு என்ன கொடுத்தாரு? சுகம் கொடுத்தார். ஏன்னா அவர் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, தன்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கடவுள். அப்ப அவர்கிட்ட என்ன கிடையாது? மாற்றம். அப்ப அவர் நல்லவர். இப்போ ஒருத்தன் அயோக்கியத்தனம் பண்றான், ஆனா அவன் போய் சுகப்படுத்தல். ஆண்டவருடைய பெயர், அவருடைய நாமத்தை யாருக்கும் என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்கவே. அதனால அவருடைய பெயருக்கு, அவருடைய பெயரின் படி, அந்த பெயரில் இருக்கிற உண்மைக்கேற்ப அங்க சுகம் நடக்குது, அற்புதம் நடக்குது, விடுதலை கிடைக்குது, நோய் குணமாகுது. ஆனா இவனை எனக்கு தெரியவே. ஆண்டவர் சொல்றது பாருங்க, மூலமொழிபெயர்ப்புடைய காரியத்தை வாசிக்கும் போது இன்னும் அதிகமாக ரொம்ப நம்ம கவனமா இருக்கணுங்கிறத கண்டுபிடிக்க முடிந்தது. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிங்க. ஏன் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக, உகந்தவர்களாக வாழணும் அப்படின்னா, சகோதரா சகோதரியே, நான் ஜெபம் பண்ணேன், நான் கூப்பிட்டேன், நான் ஆண்டவர் நோக்கி மன்றாடினேன், நான் நேர்ச்சை நேர்ந்தேன், உபவாசம் இருந்தேன், நான் குணப்படுத்துகிற ஊழியம் பண்ணேன், நான் பெரிய பெரிய ப்ரீச்சிங் பண்ணியிருக்கிறேன். நீங்க யாரா இருந்தாலும் தேவனுக்கு உகந்தவர்களாக வாழலன்னா நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. இதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ ஏன் ஆண்டவருக்கு உகந்தவனா வாழணும்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் கூடயே நம்ம வாழும்போது, ஒரு கணவன் மனைவி கூட வாழும் பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக உகந்ததை செய்யலைன்னா, அதுக்கப்புறம் எவ்வளவுதான் நீங்க என்ன சொன்னாலும் அந்த வாழ்க்கை நிலைச்சு இருக்காது, அது சரியா போய் சேராது. பிரைஸ் தி லார்ட். அவ தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு உள்ள உறவுல நீங்கள் சரியாக, கவனமாக, நேர்த்தியாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருக்கு உகந்தது எது என்று ஏன் பார்க்கணும்னா, பவுல் ஒரு எச்சரிப்பை நமக்கு தர்றார். என்ன தெரியுமா? வாசித்து பாருங்களேன். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த வசனங்கள் நமக்கு உள்ள கொஞ்சம் கவனமா போகணும். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். பவுல் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? கவனிங்க. பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி சகோதரனே சகோதரியே நல்ல கவனிக்கணும். நீ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையில, தேவனுக்கு ஊழியம் செய்யறதுல உன் மைண்ட் எப்பவும் எப்படி இருக்கணும்னா, என் தேவனுக்கு இது பிரியமானதா? நான் வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா? நான் ஆண்டவருக்கு பிரியமானவளாக, பிரியமானவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நீ ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, இந்த உலகத்துல ஒரு மதிப்புள்ள நபரோட உங்களுக்கு பழக்கம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஹேபிட், உங்க பழக்க வழக்கப்படி நீங்க அவங்க கூட பழகுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு மதிப்புள்ள ஒரு ஆள், அந்த நபரோடு நீங்க பழகுறீங்கன்னா, அந்த நபரோடு பழகுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, நீங்க உலக பிரகாரமா நீங்க இருந்த மாதிரி பழகுவீங்களா? இருக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் ஒருவேளை நம்ம சாப்பிட்றது, படுக்கிறது, தூங்குறதெல்லாம் சில காரியங்கள் வழக்கமா இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். சில சொல்லுவாங்க பிறவிகணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க ஒரு வசதியான ஒரு இடத்துக்கு போங்க, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மனுஷனுடைய பழக்கம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நீங்க உங்க ஹேபிட் படி, உங்க வீட்டு பழக்கப்படி அங்க போய் நிக்க மாட்டீங்க. அங்க என்ன பண்ணிடுவீங்க? அப்படி எல்லாத்திலையும் மாற்றம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு ஏற்றாற் போல நீங்க பழக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுலாம் நீங்க உங்களை அடக்கி ஒடுக்கி, அவங்களுக்கு ஏற்றாற் போல் அவர்களுடைய பழக்கம், அவருடைய நட்பு, உறவு, அதை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்மளை விட்டு கொடுத்துருவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு தெரியணும் தெரியுமா, நான் என்னுடைய மேலான இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மேல ஒருவரோடு என் இணைப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
என் இணைப்பு யார்கிட்ட இருக்குது? சொல்லுங்க, என் இணைப்பு யார்கிட்ட இருக்குது? அண்ட சராசரத்தை படைத்தவரோடு உள்ள நட்பு. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு கலெக்டர் கூப்பிட்டாரு அப்படின்னாலே ஒரு நினைச்சிடும் பரபரப்பா இருக்கிறோம், நம்ம ஒழுங்குபடுத்திக்கிறோம். அவங்க 7 மணிக்கு வாங்கினா நம்ம 6 மணிக்கு போய் நிற்போம். அதை விட ஒரு மேலதிகாரி கூப்பிடுறாரு, இல்லைன்னா ஒரு நாட்டினுடைய தலைவர்கிட்ட போய் ஒருத்தர் நிற்கான்னா அவன் எப்படிப்பட்ட நிலைமையில நிற்பான்? பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவருக்கு முன்னால போய் நிற்கும் போது அவரோடு உள்ள ஐக்கியத்தை, உறவை நாம வளர்த்துக்கிடணும்னா நமக்கு தெரியணும் நம்ம எங்கெல்லாம் கட்டுப்பாடு உள்ளவர்களா இருக்கணும், எங்கெல்லாம் நேர்த்தியான காரியங்களை நம்ம செய்யணும், எங்கெல்லாம் நம்ம ஒழுங்குக்குள்ள வரணும் என்பதை நாம் கடைபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த பவுல் இதே இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை எழுதும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசித்து பாருங்களேன், உங்களுக்கு புரிய வேண்டும், எனக்கும் அது புரிய வேண்டும். 16வது வசனம் வாசிங்க. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. அதிலே நான் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. என்னத்தை அறிவிக்காவிட்டால்? நற்செய்தியை அறிவிக்காம வாழ்ந்தா அது கேடு, ஐயோ கேடு என்று பவுல் இங்க வெளிப்படுத்துறார். ஆனா இதே பவுல் தான் என்ன சொல்றாரு? கேடு அப்படின்னு சொன்ன அவர் சொல்றாரு, நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதி அற்றவனாய் போய்விடாதபடி. அப்படின்னா நற்செய்தியை அறிவிக்கிறவன் எங்கேயும் போக முடியும்? சொல்லுங்க. நற்செய்தி அறிவிக்கிறவன் இல்ல குருவானவர், இல்ல அருட்சகோதரி, இல்லைன்னா விசுவாசி, யாரா இருந்தாலும் சரி, நான் ஏசப்பா பிள்ளை, நான் கடவுளை பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்திலே இருக்க முடியும். அந்த ஸ்தானத்தை விட்டு லூசிபர் கூட்டத்திலையும் போய் சேர முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் எழுதுறார், நான் தகுதியற்றவனாய் உன்னை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகிற இடத்துல நான் போய் விழுந்து விடாதபடி நான் தேவனுக்கு பிரியமாயிருக்க என்னையே முழுவதும் நான் அடக்குகிறேன். Praise the Lord. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. பாருங்க பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியணும். ஆண்டவரோடு இருந்த அவருடைய சீடர்கள், ஆண்டவரோடு இருந்த அந்த சீடர்கள்ல அநேகர் அவரை விட்டு செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஆண்டவரோடு இருந்த சீடன் தான் அவரை காண்பித்து கொடுத்தான். ஆண்டவரோடு இருந்த சீடன் தான் அவரை மறுதலிச்சான். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய சீடன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் கூட அவர்களும் வலுவிழந்தார்கள், வீழ்ச்சி அடைந்தார்கள், ஒருவன் தள்ளப்பட்டான். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க விரும்புகிறபடி வாழ்வதற்கு உங்களை கடவுள் அழைக்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விரும்புகிறபடி வாழ்றீங்களா, வாழ போறீங்களா? கடவுள் விரும்புகிறபடியா? கடவுள் விரும்புகிறபடி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. அதனால தான் வாசித்து பாருங்க, கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க. பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக தெளிவாக இந்த காரியத்தை, இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கொலோசியர் 1:10 வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நீங்கள் அனைத்திலும், நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. பிரியப்பட்ட சகோதரர்களே, சகோதரிகளை கவனிங்க. ஆண்டவருடைய இந்த வசனம் தயவு செய்து உங்களுக்கு புரியட்டும்.
இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மீண்டும் சொல்கிறேன், வெறும் கை தட்டுவது, பாடுவது, ஜெபிப்பது, இல்லைன்னா அந்நிய பாஷை பேசுவது, இல்லைன்னா சபை விட்டு சபை மாறுவது, இது கிறிஸ்தவமே கிடையாது. நீங்க பார்க்கிறது கிறிஸ்தவமே கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறதெல்லாம் ஒரு மாய்மானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய காரியங்கள் நம்ம நிறைய காரியங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும், நம்ம எல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, ஆண்டவருக்கு உகந்தது என்ன, எது என்ன தேடாம அறிந்து கொள்ளாம ஒவ்வொருவரும் அவங்கவங்க விருப்பத்தை தான் என்ன செய்றாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் மாதாவுக்கு பிடிக்கும், இதான் ஆண்டவருக்கு பிடிக்கும், இதான் எல்லா கடவுள் இல்லாமல்ல கடவுளாகிய யாவே கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா பவுல் சொல்றாரு, ஆண்டவருக்கு விருப்பமானது, ஆண்டவருக்கு பிடித்தது என்னப்பா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அததான் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் அனைத்திலும் சொல்லுங்க, என்னதெல்லாம் நீங்க எதுலையுமே ஒரு இதுல செய்யலாமா அதுல செய்யலாமாங்கிற இல்லை, எதை செஞ்சாலுமே உன் வாழ்க்கையில எந்த ஸ்தானத்துல நீ நின்னாலும் சரி, நீ சின்ன வயசா பெரிய வயசா கிழவியா கிழவனான்ங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்ற வசனம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அனைத்திலும் சாப்பிட்டாலும் சரி, உடுத்தினாலும் சரி, நீ நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, யார் கூட இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் நீ தேவனுக்கு உகந்தவளாக, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க உகந்ததை செய்தாதான் யாருக்கு ஏற்புடையவர்களாக மாற முடியும், ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாற வேண்டும் முடியும். இதனாலதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 படிக்கும்போது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறவங்க கிடையாது, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவன், என் தந்தையினுடைய வானக தந்தையினுடைய விருப்பத்தை எவன் செய்றானோ அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம், அவன் தான் தேவனுடைய குமாரனுக்குரிய குமாரத்திக்குரிய அந்த ஸ்தானத்துக்குள்ள வர முடியும். ஆனா இன்னைக்கு சராசரி இந்த உலகம் வெறும் காணிக்கையை நம்பி ஓடுது. இந்த சராசரி உலகத்தில் வெறும் சில ஜெப மணி நேரங்களை மட்டும் நம்பி ஓடுகிறது. சராசரி உலகத்தில் சில சபைகளை நம்பி ஓடுகிறது. சில பேர் தங்களுடைய போதகர்களை நம்பி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து தேவனுக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை படிங்க. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று, நம்முடைய மனச்சான்று, நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன், நான் கடவுளுடைய திருமுன்னிலையில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியை கவனிக்கணும். மாதாவுடைய பிள்ளைகள், பரிந்துரை நமக்காக செய்கின்ற அன்பு தாய், இரக்கத்தின் அரசி, சகல புனிதர்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம். இவங்கெல்லாம் இன்னைக்கு புனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லுங்க? இவங்கெல்லாம் புனிதர்கள். கடவுளுடைய ராஜ்யத்திலே, விண்ணக ராஜ்யத்திலே தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் கூட்டத்திலே அவர்கள் தேவனை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூ உலக வாசிகளாகிய நமக்காக அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள் என்று நாம் விசுவசிக்கிற அந்த விசுவாசத்துக்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் வாழும்போது அவங்க விருப்பத்தை நாடல. பிரைஸ் தி லார்ட்.
ஒருவேளை உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. ஒருவேளை அவங்க ராஜாக்கள் வீட்டில் பிறந்திருக்கலாம், பிரபுக்கள் வீட்டில் பிறந்திருக்கலாம், பாமரனா பிறந்திருக்கலாம், விவசாயியா பிறந்திருக்கலாம், எளியவனா பிறந்திருக்கலாம், எப்படியோ பிறந்திருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கையுடைய காரியங்களை பாருங்க, முடிவில் அவங்க வாழ்க்கை எப்படி முடிஞ்சது அதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். இங்க யோவான் என்ன எழுதுறாரு, இந்த வசனத்தை திரும்பவும் படிச்சு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்க கடவுளுக்கு உகந்ததை தேடணும்னு பவுல் சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுக்கு உகந்ததை தேடுகிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? தன்னுடைய மனசாட்சியின்படி அவன் குற்றமில்லாதவனா நிற்பான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை படிக்கும்போது வேற ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம். ஒரு 3 பேரை ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. உங்களையும் என்னையும் எடுத்துக்கோங்க, எல்லா மனுஷனையும் எடுத்துக்கொடுங்க. தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் இதே மாதிரி ஒருவன் பணக்காரனா இருப்பான், ஏழையா இருப்பான், படிச்சவனா இருப்பான், படிக்காதவனா இருப்பான், இது எல்லாம் இருக்கும். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் நெடுந்தூரமான பயணத்தை முடிச்சுட்டு தலைவர் வந்துட்டார். வந்த உடனே அந்த 5 தாலந்து கொடுத்த அந்த வேலைக்காரன், அந்த ஊழியன் தலைவரை பார்த்து நடுங்கண்ணா, சொல்லுங்க நடுங்கண்ணா, பயந்தானா? இல்லைனா அன்பான தலைவரே, நீர் வெளியூர் போயிட்டு வந்திருப்பதனால் நாங்கள் உமக்கு பொன்னாடை போர்த்துக்கிறோம் போட்டாங்களா? எதுவுமே பண்ணல. பிரைஸ் தி லார்ட். அவன் உழைச்சதை சம்பாதிச்சதை அவருக்கு கொண்டு போய் என்ன செஞ்சான்? கொடுத்தான். ஐயா நீங்க 5 கொடுத்தீங்க, இந்தாங்க 10 கொடுத்துட்டான். அவன் எந்த விதத்திலையும் பதற்றம் அடையல, பயப்படல. ஏன்? அவன் மனசு சொல்லுச்சு, உன் எஜமானுக்கு நீ உண்மையா இருந்த. இவ்வளவுதான் நம்முடைய மேட்ரு தான். உன் எஜமானுக்கு நீ உண்மையா இருந்த. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது ஒருத்தன் வந்தா, அவனும் கொடுத்தான். சார் ஐயா எஜமானனே இந்தாங்க பிடிங்க. அவனும் கொடுத்துட்டு மனதளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி, சிந்தனையிலும் சரி, அவன் மகிழ்ச்சியோடு தன்னுடைய எஜமான் பக்கத்தில் போய் நின்ட்டான். ஆனால் 3வது ஒருத்தன் வந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களில் இதை நீங்கள் வேற ரொம்ப எடுக்க வேண்டாம், வேடிக்கையாகவே சிந்திச்சுக்கோங்க. உங்கள் வீட்டை யார்ட்டையாவது நீங்கள் ஒருத்தர் கொடுத்துட்டு, ஏக்கா 5 நாள் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு நீங்கள் போவீங்க. பிரைஸ் தி லார்ட். வந்து பார்த்தா எங்கேயாவது ஒரு கொண்டி கலந்து கிடக்கும், மரத்தில் இருக்கிற 2-3 காய் காணாமல் போகும், ஏதாவது ஒன்று நடக்கும். நீங்கள் போன 5 நாளுக்கு கூட 10 நாள் ஆகிட்டுனா வீடு விற்றுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வந்தால் அந்த ஆள் என்ன சொல்ல நினைக்கிங்க? அந்த ஆள் அவங்க வீட்டை பூட்டி போட்டு போயிடும். அவங்க அதுக்கு ஒரு காரணமே வச்சிருப்பாங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒரு காரணமே வச்சிருப்பாங்க. அவங்களுடைய இருதயம் சொல்லும், நம்மகிட்ட ஒழுங்காக தான் கொடுத்துட்டு போனா, ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? உடைச்சிட்டோம். நம்ம பிள்ளை போய் ஏறி குதிச்சு என்ன பண்ணிட்டான்? அதை இதை பறிச்சுட்டான். ஓட வேண்டிய ஃபேனை ஓடாமல் ஆக்கிவிட்டான். எதாவது வச்சுக்கோங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய எல்லாமே வேற மாதிரி வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன போகும்போது இப்படியா கொடுத்துட்டு போனீங்க? அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த வேலைக்காரன் 3வது உள்ளவன் யாரு? தலைவர் ஒண்ணுமே கேட்கல, ஆனா இவன் போகும்போதே மேட்டர் ஆரம்பிக்கான். பிரைஸ் தி லார்ட். நீர் பொல்லாதவர், நீர் கொடுமையான ஆளு, நீர் ரொம்ப பயங்கரமான ஒரு பேர்வழி. நான் கேட்கவே இல்லையே. ஏன்? இவன் எப்படி கண்டுபிடிச்சான் இதெல்லாம்? இவன் எல்லாத்துலேயுமே ஃப்ராட்தனம் பண்ணிட்டு, அவன் சோம்பேறியா இருந்துட்டு, அவன் என்ன திட்டத்துக்காக தேவன் அவனை உண்டாக்குனாரோ அதெல்லாம் விட்டுட்டு எஜமான் கொடுத்ததை அவன் போய் புதைச்சி வச்சுட்டு அவன் ஜாலியா இருந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்போ எஜமானனுக்கு முன்னால் இருக்கும்போது அவன் இருதயம் என்ன செஞ்சது? பேச ஆரம்பிச்சது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்ல கவனிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக என்ன சொல்லும்? உங்களை பத்தி, என்னை பத்தி என் இருதயம் முக்கியமானது. என்னை பத்தி மற்றவங்க சொல்ற செய்தி எல்லாம் எப்பனாலும் அதை எடுத்து மாத்திரலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் மற்றவங்க உங்களை பத்தி சொல்ற செய்தியை நீங்க மற்றவங்க சொல்ற செய்தியால நீங்க ஒருபோது அழியவே மாட்டீங்க. ஆனா லாஸ்ட் செய்தி எங்கிருந்து வரும்? உங்க வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்க போறது, உங்க வாழ்க்கை வாழ்வா சாவாங்கிறது முடிய போறது எங்க தெரியுமா?
அவங்கவுங்க இருதயம் பேசும். பிரைஸ் தி லார்ட். உங்க இருதயத்தோட சப்தம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது நீ தேவனுக்கு உகந்தவளா, நீ தேவனுக்கு உகந்தவனாக தான் நிற்கிறியா? ஆனா என்னுடைய மனசாட்சி சொல்லும், நீ யோகியமா, நீ சரியா இருக்கியா, நீ நல்லவனா இருந்தியா, ஓஹோ தேவனே நான் மன்னியும். இதோ இந்த இளைஞனுக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆனால் அவனை கூப்பிட்டு சொல்லுங்க, வாப்பா நான் இப்படி தான் இருந்தேன், கடவுள் என்ன மாற்றினாரு, உன்னை மாற்றுவார், நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் நான் அவன் முன்னால் யோக்கியமாக நடிக்கவே, ஒருவேளை நான் நடித்தாலும் என் மனசாட்சியிலேருந்து தப்பிக்க முடியுமா? எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அதனால தான் இங்கே யோவான் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிற ஒரு நாள் வரும். அப்ப எப்படி தெரியுமா? நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால், முக்கியம், தீர்ப்பளிக்காதிருந்தால். நீங்க நல்லா கவனிக்கணும் சகோதரா, சகோதரியை நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழணுங்கிறதுல சும்மா ஏதோ ஒரு நாள் கிடையாது. உன் ஜீவிதத்தில் ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு அடுத்த நிமிஷமும், ஓ என் தேவனுக்கு பிரியமா நான் வாழணும். அதுல ஒரு வைராக்கியம் இருக்கணும், அதுல ஒரு இருதயபூர்வமான சிநேகம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, மனசான்று குற்றவாளி என்று தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுளின் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, பிரதர் நீங்க நரகத்துக்கு போவீங்க, பரலோகத்துக்கு போவீங்களா? எங்க போவோம்? அவனே தீர்மானமா சொல்லியிருந்தான். அல்லேலூயா. நான் செஞ்ச பாவத்துக்குலாம் எங்க தான் போவேன்? நரகத்துக்கு தான் போவேன். முடிவே எடுத்து வச்சிருக்கான். ஐயா, நீ நரகத்துக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு தன்னுடைய ஜீவ ரத்தத்தை சிந்தினார். உன்னை என்னை மீட்டெடுக்க தான் இயேசு இந்த உலகத்துல அவர் தன்னையே முழுவதும் பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம அதுல இருந்து விடுதலை அடையினா என்ன செய்யணும் தெரியுமா? அதுதான் அடுத்த பகுதி சொல்லுது. அவரிடம் நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளையை கடைபிடிக்கிறோம் என்று இங்க யோவான் சொல்றான். அப்ப இங்க இருக்கிற நீங்க நான் என்ன செய்யணும்? இயேசுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்? நீங்க தயவு செய்து இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்கிறீங்களா? சொல்லுங்க, நேசிக்கிறீங்களா? இந்த செய்தியை நேரலையில் கேட்கிற உங்களுக்கும் கேள்வி கேட்கிறேன், நேசிக்கிறீங்களா? இந்த வேத புஸ்தகத்தை நீங்க நேசிப்பீங்கன்னா, இதுவரை நீங்க எப்படி இருந்தோமோ, ஒருவேளை படிச்சிருப்போம், கோயிலுக்கு போனால் முதல் வாசகம், ரெண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகம், ஒரு ஜெப கூட்டத்திலே ஒரு அன்பியத்திலே கூட படிச்சிருப்போம். ஆனா இதை நீங்க படிக்கிற புஸ்தகமா வச்சுக்கிடாதீங்க. அல்லேலூயா. இதை வாழ்ற புஸ்தகமா மாத்துங்க. பிரைஸ் தி லார்ட். இதை படிக்கிற புஸ்தகமா நினைச்ச கூடாது. நீங்க படிக்கிற புஸ்தகமா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. நம்ம இந்த புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கை புஸ்தகம், இதை நான் வாழ சொல்லி கொடுக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை ஒருத்தன் திறக்கும் போது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் புனித அகஸ்தீனாரை பத்தி நம்ம பார்க்கிறோம். புனித அகஸ்தீனாருடைய வாழ்க்கை ஒரு தாறுமாறான வாழ்க்கை, தவறான வாழ்க்கை. இந்த உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபட்டு பாவ சேற்றில் கடந்த அகஸ்தீனார். ஆனா அவருடைய வாழ்க்கையில வேத புஸ்தகம் அவருடைய வாழ்க்கையை செஞ்சது, மாற்றியது. பிரைஸ் தி லார்ட். பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை முறைக்குள்ள அவர் போனார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அன்னை தெரேசாவை இவ்வளவு தூரம் கொண்டாடுறோம். பிரைஸ் தி லார்ட். அன்னை தெரேசா அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாச்சு. அன்னை தெரேசாவை இந்துக்கள் எந்த மதமும் பாகுபாடு இல்லாம அன்னை என்று அன்னை தெரேசாவை அழைக்கிறோம். இவங்க அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம், ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஒன்று சுகபோக வாழ்க்கை இருந்துச்சா? இருந்துச்சு. அவங்க கூட இருந்தவங்களே சொன்னாங்க, ஏன் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இப்படி நீ கல்கத்தா வீதிகளில் போய், நீ இந்த சேரிகளில் போய் கஷ்டப்பட போறியா? ஒருவேளை அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்கு? சுகபோகம் தேடுதல். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதோ இந்த உலக பிரகாரமான காரியத்தை தேடுவது. ஆனா அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை வேத வசனம் மாத்திச்சு. அல்லேலூயா. ஏழைகளின் வாழ்க்கை, எளியவருடைய வாழ்க்கை, கடவுள் அதைத்தான் விரும்புகிறார் என்பதை கற்று தேர்ந்த பொழுது இந்த வார்த்தை அப்படியே வாழ்க்கையை மாத்திட்டு. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அன்னை தெரேசா அழகா அவங்க கூட இருந்தவங்க சொன்ன ஒரு காரியம், அவங்க தூங்குற நேரம் எப்போ தெரியுமா? அவங்க தூங்குன நேரம் எப்போங்கிறத அவங்களுடைய சரித்திரம் சொல்லுதுங்க. அவங்க டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போவார் பார்த்தீங்களா, அப்போ தான் தூங்கிட்டு இருப்பாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே தூங்கிட்டு இருந்தா திடீர்னு பதறி எழுந்திரிச்சு வண்டி நிப்பாட்டுப்பாங்களாம். எங்கேயா ஒருத்தர் என்ன செய்வாங்க, அப்படி குப்பை மேட்டில் அப்படி வழியோரங்களில் கிடக்கிறவங்க அவங்கள பார்த்து தூக்க போவாங்களாம். எத்தனையோ பேர் தடுத்துருக்காங்க. அவங்க சொன்னாங்களா, என் இயேசு துன்புறுகிறார். பிரைஸ் தி லார்ட். என் இயேசு துன்புறுகிறார்யா, என் இயேசு புழுத்து கிடக்காரு, என் இயேசு காயப்பட்டு கிடக்கிறார், என் இயேசு பசியோடு வாடுகிறார்னு ஏழைகளையும் எளியவர்களையும் தூக்கி எடுத்ததுனால தான் தேவன் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொண்டு போய் வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா, நீங்க வசனத்தை கேட்பதல்ல, வசனத்திற்கு உங்களை கையளிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு கையளிக்கணும்? வசனத்துக்கு கையளிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை கையளிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த வேத புத்தகத்தை நீங்க திறந்து வாசிக்க வாசிக்க ஒரு மனுஷன் என்ன ஆகும் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனம் ஒருத்தனுக்குள்ள உள்ள போகும்போது என்ன ஆகும்? சொல்லுங்க, வசனம் உள்ள போக போக என்ன ஆகும்? இன்னைக்கு வசனம் உள்ள போகாத பொழுது என்ன ஆயிரும்? வசனம் போறவனுக்கும் வசனம் போகாதவனுக்கும் வித்தியாசம். வசனம் உள்ள போச்சுன்னா சங்கீதம் திருப்பாடல் 119:11 வாசித்து பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 119:11 வாசிங்க. 119ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம். உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். Praise the Lord. தேவனே, என் இருதயத்துல உங்க வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீங்க. தேவனுடைய வசனம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னால தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யவே முடியாது. ஐயா, பைபிள் படிச்சிருக்காங்க, அவங்க பைபிள் வச்சிருக்காங்க, அவங்க பைபிளை உபதேசம் பண்றாங்க, அதெல்லாம் கரெக்டுங்க. வசனம் உள்ள இருக்கா? இருதயத்தில் வசனம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இருந்ததுன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருவன் தன்னை அர்ப்பணித்திருப்பான் என்றால், தேவனுடைய வசனத்திற்கு ஒருவன் தன்னை முழுவதும் பலியாக சமர்ப்பித்திருப்பான் என்றால், அவனால இந்த உலக போக்கில் உள்ள மக்களை மாதிரி நினைச்ச முடியாது, வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனா இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கிறவர்களாய் தயவு செய்து மாறுகிறவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலுமே நீங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியா மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பைபிள்ல வேத வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா, அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிவதா, கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடாய்களின் கொழுப்பை விட மேலானது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியப்பட்ட சகோதரனே, சகோதரியே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற இந்த செய்தி புரியணும். தேவ கட்டளைக்கு ஒருவன், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒரு கணவன் மனைவி, ஒரு நட்பு, ஒரு உறவு, ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிற வேலைக்காரன், அது யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்?
சொல்லுங்க, கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் நடந்த சம்பவம். நிறைய நல்ல செல்வாக்குள்ள மனிதர் அவருடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தார். திருமணம் முடிச்சு கொடுத்த அந்த வீடு நல்ல செல்வாக்குள்ள ஒரு குடும்பம். அப்போ அந்த புதுமண தம்பதிகள் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. சில மாதங்கள் ஆச்சு. 2 பேருமே வேலை செய்யக்கூடியவங்க, படித்தபடி. அவனுடைய கணவன் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டான், மனைவி கொஞ்சம் லேட்டாக வந்தான். பிரைஸ் தி லார்ட். உடனே வீட்டுக்காரர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த புது மாப்பிள்ளை கேட்டார், ஏன் இவ்வளோ லேட்? என்ன கேட்டார்? சொல்லுங்க, ஏன் இவ்வளவு? இது ஏதாவது தப்பா? சொல்லுங்க, இது தப்பா? எங்கே பஸ் லேட்டு, இல்லைன்னா பைக்கில் பெட்ரோல் இல்லை, இல்லைன்னா நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன், இதாக ஒன்று சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஏன் லேட்னு கேட்டது தான் தாமதம். நேராக உள்ளே போனா, பேக் எடுத்தா, புறப்பட்டுட்டா. எங்கள் அம்மா அப்பா கூட என்கிட்ட இதுவரை இப்படி கேட்டது கிடையாது. அவன் மாப்பிள்ளை போய் கேட்குறான், என்ன சொல்லிட்டேன் உன்ட்ட? நான் என்ன கேட்டேன்? மாமனார் மாமியார் ஓடி வர்றாங்க, என்னம்மா ஆச்சு? நான் இன்னும் அந்த வீட்டில், ஏன்னா என்னை யாருமே கேட்கவே கூடாது, எங்கள் அப்பா அம்மாவே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க, கடைசியில் அந்த திருமணம் முறிந்து போனது, டைவர்ஸ், விவாகரத்து ஆயிட்டு. அந்த பொண்ணு சொல்லிட்டா, இன்னும் கூட வாழ மாட்டேன்னு. நீ யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் கடவுள் நான் கேட்பதை கொடுக்கணும். கடவுள் சொல்லுங்க, நான் கேட்கறத கடவுள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நான் போறேன், இயேசுவே, இயேசப்பா, தேவனே, தாவீதின் மகனே, ரைட், அவர் கொடுக்கிறார். ஆனால் அவர் கேட்காரு, நீ எப்படி வாழ்ற? ஏன் குடிக்கிற? ஏன் தாறுமாறா இருக்கிற? ஏன் பொய் பேசுற? ஏன் பொருணி பேசுற? ஏன் தவறாக வாழ்ற? ஏன் துரோகம் செய்கிற? இப்படி ஆண்டவர் கேட்டார்னா இந்த ஆண்டவரே இல்லைன்றுவான் நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, வேத புஸ்தகம் சொல்லுது, சவுலை ஆண்டவர் ராஜாவாக்குனார். அல்லேலூயா. யார? சவுலை ஆண்டவர் ராஜாவாக்குனார். ஆனா இந்த சவுல் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியதுக்கு பதிலாக அவன் நினைச்ச என்ன தெரியுமா? அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இன்னைக்கு நமக்கும் பழக்க தோஷம் இருக்கும். அல்லேலூயா. சவுல் என்ன பார்த்தான்? சாமுவேல் வருவாரு, ஆட்டையோ மாட்டையோ எடுத்து அந்த பலியை என்ன செய்வார்? கடவுளுக்கு கொடுப்பார். நல்ல கொளுத்த மாடு, கொளுத்த ஆடு, அதை கொண்டு போய் அவர் பலி கொடுப்பார். பலி கொடுத்தோன்னே கடவுள் வந்து என்கிட்ட பேசினார்ப்பா அப்படின்னு சாமுவேல் சொல்லுவார். இதையே கேட்டுக்கிட்டு இருந்த சவுல் ஒரு நாள் முடிவெடுத்தான். அவன் போன அந்த இடத்துல இருந்து, அமலேக்கியர்கள்ட்ட இருந்து கொளுத்ததெல்லாம் கொண்டு வந்து அவனே ஆண்டவருக்கு பலி கொடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இவன் எனக்கு உரியவன் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். தேவன் சொல்லிட்டார், இவன் எனக்கு உரியவன் இல்ல. தேவன் தெளிவா சொல்லிட்டாரு, இவனை நான் அரசனாக்கியதற்காக. 11ஆம் வசனம் வாசிங்க. சவுலை அரசனாக்கியதற்காக, சவுலை அரசனாக மாற்றியதற்காக நான் வருந்துகிறேன், நான் மனம் வருந்துகிறேன். ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான். என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எதன்படி நடக்கல? ஆண்டவரின் வார்த்தை. சொல்லுங்க, எதன்படி நடக்கல? வார்த்தை. அவன் நீங்க நல்லா கவனிக்கணும். வார்த்தையின்படி வாழவில்லை என்றால், சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வசனத்தின்படி நீ வாழலன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நீ வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீ யோசிச்சு பார்த்துக்கணும். இவ்வளவு ஜெபம் பண்ண போய் சேருமா? நான் இவ்வளவு உபவாசம் இருந்த போய் சேருமா? நான் இவ்வளவு காரியங்கள் கடவுளுக்கு காணிக்க கொடுத்துருக்கேன், சேருமா? நல்ல தயவு செய்து யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, சவுலை நான் ராஜாவாக்கிறதுக்காக மனம் வருந்துறேன். சவுல் என்னை விட்டு விலகிட்டான், என் வார்த்தையை அவன் கடைபிடிக்கல. ஏன் தெரியுமா?
பைபிள் சொல்கிறது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிய வேண்டியவன் கீழ்ப்படியல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் வாழ்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம்லாம் ஒண்ணு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அவங்கள வைத்து ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்யலான்னு முடிவெடுத்திருப்பாரு. அல்லேலூயா. நீங்க வேத புஸ்தகத்தில் சவுல ராஜாவாக தேர்ந்தெடுத்தது யாரு? சொல்லுங்க, யாரு? ஆண்டவர் தான் அவனை அபிஷேகம் பண்ணாரு. ஆண்டவர் தான் அவனை தேர்ந்தெடுத்தாரு. ஆண்டவர் தான் அவனுக்கு பலம் கொடுத்தார். ஆண்டவர் தான் அவனை கொண்டு போய் ஜெய வீரனாக மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். அவன் போன இடத்துலலாம் ஜெயம்தான். எப்ப வர? தேவன் அவனை பயன்படுத்துற வர. இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவோ இந்த உலகத்தில் ஏமாற்றப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல கிருபையை வைத்தார். அந்த கிருபையால குடும்பத்தில் உறவுகளில் நல்ல ஒரு வாழ்க்கை நிலைமையை தந்தார். ஊழியம் தந்தார். ஜெபம் செய்யக்கூடியவர்களாக மாற்றினார். பாவச்சேற்றிலிருந்து நல்ல ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மாறியிருப்போம். ஆனால் அநேகர் அதையே பிடிச்சிக்கிட்டு திரும்ப தேவ வசனத்துக்குள்ள வர்றதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஓகே, நான் நல்ல ஊழியம் பண்றேன், பிரைஸ் தி லார்ட், ஆனா நான் தேவ வசனத்தின்படி வாழ்றேனா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனா? ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள என் வாழ்க்கையை கொண்டு வந்துட்டனா? இதை தயவு செய்து நீங்கள் கேட்க வேண்டும். அதனால என்ன ஆயிட்டு? சவுல் தேவ வல்லமையை விட்டு விலகிட்டான். பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவரை விட்டு விலகிட்டார். பிரைஸ் தி லார்ட். முடிவு என்ன ஆயிட்டு? ஆரம்பம் அற்புதமா இருந்துச்சு, முடிவு பரிதாபமா போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். நீங்க முதல்ல வாசல் தான், உன்னை யாருன்னு எனக்கு சொல்லுங்க, உன்னை யாருன்னு எனக்கு. நீங்க அதனால தான் இந்த வசந்த படிச்சு பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும், அற்புதமா. அல்லேலூயா. 1 சாமுவேல், பிரைஸ் தி லார்ட், 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 15ஆம் வசனம் வாசிங்க. அப்போது சாமுவேல் சவுலை நோக்கி, என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்க அதற்கு சவுல், நான் பெரும் இக்கட்டில் இருக்கிறேன், ஏனெனில் பெலிஸ்தியர் எனக்கு எதிராக போர் தொடுத்து வந்துள்ளனர், கடவுள் என்னை விட்டு அகன்று சென்று விட்டார். சொன்னது யாருங்க? சவுல். இந்த வார்த்தை எவ்வளவு பரிதாபமான வார்த்தை தெரியுமா? ஒரு தேவ மனுஷன். சகோதரா கவனி, இந்த வார்த்தையை படிக்கும்போது நீ சாதாரணமாக படிக்கக்கூடாது. இந்த ஒன்றிருந்து நகை போயிட்டு, 10 பவுன் போயிட்டு, 100 பவுன் போயிட்டு, நீ சம்பாதிச்ச வீடு போயிட்டு, நிலம்புலம் போயிட்டு, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் யார் போயிட்டா? ஆண்டவர் போயிட்டார். சவுல் சொல்றாங்க, என்னை விட்டு ஆண்டவர் அகன்று போய்விட்டார். என்னை விட்டு தேவன் போயிட்டாருங்க. எப்பா ஏன்பா போனாரு? ஆண்டவருடைய ஊழியனே, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய மகனே. ஒருவேளை நீ நினைக்கலாம், ஓ நான் தொட்டா சுகம் கிடைக்குது, நான் நல்ல பிரசங்கம் பண்ண முடியுது, நான் ஜெபம் பண்ண முடியுது. எல்லாரும் அதெல்லாம் நீ உனக்கு கொடுத்த கிருபை அப்படி நிற்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது உனக்கு கொடுத்தாரு, அது நிற்கும். சில நேரத்தில் பாருங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே நடக்காது. பைபிள் சொல்லுது, நீ ராஜா தான், ஆனா உன்னை மட்டும் யார் போயிட்டா? நீ ராஜா தான், ஆனா உன்னை மட்டும் யார் போயிட்டா? தேவன் போயிட்டாரு, ஆண்டவர் போயிட்டாரு. அவனே சொல்றான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ என் வாழ்க்கையில இவ்வளவு பயம், இவ்வளவு இருள், இவ்வளவு பொல்லாப்பு, காரணம் என்ன? ஆண்டவர் என்னை விட்டு அகன்று போய்விட்டார். பிரைஸ் தி லார்ட். சொன்னா என்ன பாருங்க, வாசிங்க. அகன்று சென்று விட்டார், இறைவாக்கினர் மூலமாகவும் அவர் எனக்கு பதில் சொல்லவில்லை, ஆதலால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கும்படி உம்மை நான் அழைக்க வந்தேன் என்றான். நீ யாரு? நீ யாரு? அபிஷேகம் பெற்றவன். நீ யாரு? தேவனுடைய வல்லமையை கண்டவன். நீ யாரு? ஜெயம் எடுத்தவன். நீ யாரு?
ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன ஆயிட்டான் தெரியுமா? தேவன் அகன்று போய் விட்டார். இப்ப யாருடைய சப்தமும் இவனுக்கு கிடைக்கல, இறைவாக்கினுடைய சப்தமும் கிடைக்கல. கவனிக்கணும், அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவங்க அழியும் போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிக்கணும். தேவனுக்கு உகந்ததை தேடாம போனீங்கன்னா, ஆண்டவருக்கு உகந்ததை நீங்க கண்டுபிடிக்காம போயிட்டீங்கன்னா, ஒன்று ஆண்டவர் உங்களை விட்டு விலகினார். ரெண்டாவது இந்த சம்பவம் பாருங்க, அதுக்கப்புறம் தேவ ஊழியர்கள் மூலமா அவனுக்கு எந்த ஒரு தூண்டுதலும் கிடைக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவருடைய தூண்டுதலே திரும்ப கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் அவங்க மனம் மாறவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்க நிற்கிற போக்கிலே அவங்க நின்று முடிஞ்சு போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனமாற்றத்துக்கோ அவங்க வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய காரியங்களோ நடக்காது. ஏன்? ஆண்டவர் போயிட்டாருன்னா அப்புறம் ஊழியனால என்ன பண்ண முடியும்? மூன்றாவது, அவன் வாழ்க்கையில் பாருங்க தேடுறான். தேடி எங்கே போயிட்டா தெரியுமா? சூனியக்கார்ட்ட போய் நின்னான். பிரைஸ் தி லார்ட். இப்போ சாமுவேல் என்ன சொன்னார்? அதான் முக்கியமானது, வாசிங்க. அதற்கு சாமுவேல், ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின், உன்னுடைய பகைவராக மாறின பின் என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கிறாய்? இப்ப யாரா மாற முடியும்? ஆண்டவர் பகைவரா. சொல்லுங்க, யாரா மாற முடியும்? பகைவரா. இப்ப பவுல் ஒன்று சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்களேன். 1 கொரிந்தியர் நீங்க வாசித்தீங்கல்ல? பிரைஸ் தி லார்ட். எத்தனை வசனம்? 9:27. நான் நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாய் மாறிவிடாதபடி. மாற முடியுமா? சொல்லுங்க, தகுதி இல்லாதவனா மாற முடியுமா? மாறிட்டான். இப்போ எல்லாத்திலையும் பலமா இருக்கிற தேவன் எதிராக மாற முடியுமா? உங்களுக்கு துணையா வரக்கூடிய ஒரு ஆளு உங்களுக்கு எதிராக மாற முடியுமா? எப்படி மாறிட்டாரு? தேவனே உனக்கு விரோதியாக உன் பகைவனாக மாறின பின்னால என்னிடத்தில் ஏன் ஆலோசனை கேட்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 18 வசனம் படிங்க. நீ ஆண்டவரின் வார்த்தையை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த வெஞ்சினத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ளாமலும் இருந்ததால் ஆண்டவர் இன்று இதை செய்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. the first point என்னதான்? நீ என்ன கேட்கல? தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கலப்பா. சகோதரனே சகோதரி, அன்னைக்கு எனக்கு சிந்தனையில் வரக்கூடிய எல்லாமே இதான், இது மட்டும்தான் எனக்கு இருக்குது. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலையா, உன்னுடைய ஸ்தோத்திரம், உன் ஆராதனை, உன் காணிக்க, உன்னுடைய பக்தி பரவசம், உன் உபவாசம் எதுவும் செல்லாது. எதுவுமே செல்லாது. வசனத்துக்கு கீழ்ப்படியல, ஆண்டவர் எப்படி பதில் தருவார்? வார்த்தையின்படி நீ வாழல, ஆண்டவர் எப்படி உனக்கு பதில் தருவார்? அமலேக்கியர்களுடைய அந்த படையை, அவனோடு உள்ள காரியங்களை எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கணுங்கிறது தான் தேவ கடலை. ஆனா அவனை பாருங்க, இந்த ராஜாவை கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். தேவ கட்டளையை விட்டுட்டான். அங்க அவன் சுயத்தின்படி வாழ்ந்துட்டான். அதனுடைய விளைவு ஆண்டவரோடு அவனுக்கு இருந்த உறவு போயிட்டு, ஆண்டவர் அவனை யாருன்னே தெரியாதுங்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு. அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, தேவன் உனக்கு பகைவராயிட்டாரு, அவர் உன்னை விட்டு போயிட்டார்ப்பா. உன் வாழ்க்கை என்ன ஆகும்? உன்னை எந்த விதத்தில் உன்னை காப்பாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு உனக்கு காப்பாற்ற ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவர்ட்ட வா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வா. இயேசுவிடத்தில் வந்தவருடைய வார்த்தைக்குள்ளாக, ஆண்டவரே என்னை உமக்கு தருகிறேன், உடைய வார்த்தைக்கு என்னை கையளிக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாஸ்து பாருங்க, இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். நீங்க தேவனுக்கு உகந்தவர்களா வாழணும்னா வாசிங்க யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னுள்ளும்
என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். எப்போ? நீங்களும் நானும் இயேசுக்குள்ளதான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆண்டவரே உங்க பேர்ல பேய் ஓட்டணும், ஆண்டவரே உங்க பேர்ல நோயை குணமாக்கணும், ஆண்டவரே உங்க பேர்ல. ரைட், நீ இயேசு பேரை சொன்னான்னா இயேசு மாறாதவர், அவருடைய பெயருக்கேற்ப எல்லாமே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மாற்றமில்லாதவர், மாறாதவர், சொன்னதை செய்வார். என் பெயரால் எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன்னா அவர் பெயர் சொன்னா கிடைக்கும். நீ யாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுள்ளும், நீ எனக்குள்ள இருக்கப்பா, என் வார்த்தை, ஆனா என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்து இருந்தால். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வார்த்தையை மறந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய நினைச்சாலும் முதல்ல ஒரு முடிவு பண்ணணும், எனக்குள்ள யாருடைய வார்த்தை இருக்கா? இயேசுவோட வார்த்தை. இந்த வேத புஸ்தகத்தில் என் தேவன் எனக்கு எழுதி வைத்திருக்கிற வார்த்தை எனக்குள்ள இருக்குதா? பாருங்க, ஒரு முறை ஒரு சகோதரி அவர்கள் ஒரு உன்னதமான அனுபவத்தை சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவம் என்ன தெரியுமா? இது எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம். அல்லேலூயா. அவங்க நல்ல சர்ச்சி வாழ்க்கையில் நல்ல பக்த சபைகள் எல்லாம் நல்ல மும்முரமாக இருக்கக்கூடிய ஆள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவங்க ஒரு முறை அவருடைய கூட பிறந்த சகோதரிக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சகோதரிக்கு அவங்களுக்கு இருந்த மன கஷ்டம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வழக்கமாக கோயிலுக்கு போனாங்கன்னா எங்கே போவாங்க? பக்கத்தில், கோயில் பக்கத்தில் அவங்க வீடு, தங்கச்சி வீடா, சகோதரி வீடு, அங்கெல்லாம் போயிட்டு தான் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த மனக்கசப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, நேராக கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க. ஒரு நாள் இவங்க போய் அந்த பக்கமாக போகிறாங்க, ஆனால் கோயிலுக்கு தான் போகிறாங்க. நேரம் உட்காந்துருந்தாங்களா, ஒரு சப்தம் கட்டிச்சான். யாருக்கு தப்பிச்சிங்க வந்து? பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தப்பிச்சு இங்க வந்த? என்ன ஆண்டவரே, உண்மையில நீ என்ன பார்க்க தான் வந்தியா? கேட்கும்ல, தேவனுடைய சப்தம் கேட்குமா இருக்காதா? நீ உண்மையிலே என்ன பார்க்க தான் வந்திருக்கியா? எனக்குள்ள பெரிய கேள்வி. அந்த அம்மா சொன்ன அந்த சம்பவத்திலேருந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ நான் இருக்கிறேன், உங்களை நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்கணும். உண்மையிலே தேவன் ஏற்றுக்கொள்வாரா என்ன? அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு, இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு நான் வந்து சோஸ்தரம். ஆண்டவர் கேட்பாரு, என்ன பண்ற? என்ன பண்ற? உண்மையில அந்த அம்மா சொன்ன சம்பவம் ரொம்ப நல்லா புரிஞ்சு, நல்ல அற்புதமான சம்பவம். யாருக்கு ஒளிஞ்சு இங்க வந்திருக்க? இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மாவுக்கு அப்படி வேத்து விறுவிறுத்துட்டான். நான் டைரக்டா ஒரு ஆள் கூப்பிட்டா அப்படி இருக்கும், ஏய் நேரில் வந்து பேச சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆண்டோடைய அந்த சப்தம் கேட்டதுக்கப்புறம் வெடவெடத்து போச்சான். பிரைஸ் தி லார்ட். அப்படியே எந்திரிச்சு நேரம் எங்கே போனாங்களாம்? சகோதரி வீட்டுக்கு போனாங்க. பிரதர், உண்மையிலே அன்னைக்கு தான் என் மனசில் இருக்கிற பாரமே. உண்மையிலே நம்ம பாருங்க, தேவ வசனம் உள்ள இருந்துச்சுன்னா நம்மளால தேவனுக்கு விரோதமாக வாழவே டக்குன்னு எந்தெந்த பாயிண்ட்ல நம்மளை சரி பண்ணணுமோ அங்கே செதுக்கி சரியாக்கிடுவார் அவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த உலகத்தில் தேவனுக்கு உகந்ததை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? அவருடைய வசனத்துக்குள்ள போகணும். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன விரும்புகிறாரு விரும்பலங்கிறது எங்கே இருக்கு? இங்கே எழுதப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். இதை வாசிக்காம, இதுக்குள்ளே போகாமல், வார்த்தைக்குள்ள உள்ள சிந்திக்காம, இந்த வார்த்தையை வாழ்வாக்காம நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அவருக்கு உகந்தவர்களாக நீ இருக்கவும் முடியாது. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எபேசியர் 5:10 நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவருக்கு உகந்தது என
சோதித்து பாருங்கள். என்ன சோதிக்கிறேன், உண்மையாகவே நாங்கள் உமக்கு பிரியமாக வாழலை, உமக்கு விருப்பமாக நாங்கள் இருக்கலை, தயவு செய்து உங்கள் இரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் மேலே மனமிறங்குங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை மீறி வாழ்ந்ததுக்காக எங்களை மன்னிங்கப்பா, உங்கள் கிருபையை ஊற்றுங்க, எங்களை ஆசீர்வதிங்க என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். அவர் நம் மீது மனமிறங்குவார்.